நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி 2024 வருடம் ஆடி மாதம் 29ஆம் தேதி EC24 நியூஸின் தலைப்புச் செய்திகள். கனடாவில் சஸ்கட்வான் மாகாணத்தில் வீடு கட்டுவோருக்கு சன்மானம். கனடிய அரசாங்கம் மதுப்பிரியர்களுக்கு ஒரு நற்செய்தியை அறிவித்துள்ளது. வேட்பு மனுவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கையொப்பமிட்டார். கட்டுப்பணம் செலுத்தினால் நாமல் ராஜபக்ஷ. சஜித் பிரேமதாசவுடன் 27 கட்சிகள் இணைந்தன. நியூசிலாந்தை விட்டு வெளியேறும் குடிமக்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. பட்டாசு ஆலை வெடி விபத்திற்கு நிவாரணம் அறிவித்தார் தமிழக முதலமைச்சர். இனியா தொடர் நாயகி ஆல்யா மானசாவின் ஒரு நாள் சம்பளம். இனி EC24 விரிவான செய்திகள். கனடாவின் சஸ்கட்வான் மாகாணத்தின் மோசோமின் நகரில் வீடு கட்டுவோருக்கு $30,000 சன்மானம் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நகரின் சனத்தொகையை 2 மடங்காக அதிகரிக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நகரின் முதல்வர் மரேக்ரே இது தொடர்பில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். நகர மக்கள் இந்த திட்டத்திற்கு ஆதரவளிப்பதாகவும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் சனத்தொகை அதிகரிக்கும் என அவர்கள் நம்புவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஒன்டாரியோ மாகாணத்தின் மது பிரியர்களுக்கு ஒரு நற்செய்தியாக மாகாணத்தின் மளிகை கடைகளில் மதுபான வகைகளை கொள்வனவு செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் குறிப்பிட்ட மளிகை கடைகளில் பியர் மற்றும் ஒயின் போன்றவை கொள்வனவு செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிக இடங்களில் மதுபான விற்பனையை மேற்கொள்வதற்கு தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று கையொப்பமிட்டார். இது தொடர்பான நிகழ்வு கொழும்பு ஃப்ளவர் வீதியில் உள்ள அவரது அரசியல் அலுவலகத்தில் இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ சார்பில் இன்று புதன்கிழமை காலை கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. இவரது சார்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கட்டுப்பணத்தை செலுத்தினார். ஜனாதிபதி தேர்தலுக்கு கட்டுப்பணத்தை செலுத்தும் நடவடிக்கைகள் இன்றைய தினம் நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக 27 அரசியல் கட்சிகள் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளனர். மனிதநேய மக்கள் கூட்டணியில் பிரதிநிதிப்படுத்தும் ஐக்கிய லங்கா பொதுஜன கட்சி, ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் மற்றும் தேசிய முன்னணி உள்ளிட்ட 27 கட்சிகள் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளனர். கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரத்ன உள்ளிட்ட ஐக்கிய இடதுசாரி முன்னணியும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளது. நியூசிலாந்தை விட்டு வெளியேறும் குடிமக்களின் எண்ணிக்கை வரலாறு காணாத வகையில் அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதிகரித்து வரும் வேலையில்லா திண்டாட்டம், அதிக வட்டி விகிதங்கள் மற்றும் பொருளாதார வளர்ச்சி சரிவு போன்ற விஷயங்கள் இதை பாதித்துள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நியூசிலாந்து அரசாங்கம் வெளியிட்ட தரவுகளின்படி ஜூன் 2024 முடிவடைந்த ஆண்டில் 1,31,200 பேர் நியூசிலாந்தை விட்டு வெளியேறி உள்ளனர். மேலும் நியூசிலாந்தை விட்டு வெளியேறியவர்களில் 1/3 பகுதியினர் ஆஸ்திரேலியாவிற்கு சென்றதாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மாயத்தேவன்பட்டி பகுதியில் ஜெயராஜ் என்பவருக்கு சொந்தமான நாக்பூர் லைசன்ஸ் உரிமத்துடன் செயல்பட்டு வரும் ஜெயந்தி பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த பட்டாசு ஆலையில் பட்டாசு தயாரிக்க தேவையான மருந்து மற்றும் மூலப்பொருட்களை வாகனத்தில் இருந்து இறக்கும்போது திடீரென எதிர்பாராத விதமாக உராய்வால் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் 2 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிவாரண நிதி வழங்குவதாக அறிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்த 2 பேரின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்குவதாக மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஆல்யா மானசா ராஜாராணி தொலைக்காட்சி தொடரில் தனக்கு ஜோடியாக நடித்த நடிகர் சஞ்சீவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஆல்யா மானசா சமீபத்தில் வழங்கிய பேட்டி ஒன்றில், ஒரு சின்ன வீட்டில் நாங்கள் அனைவரும் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்தோம் எனவும், அதனால் இப்போது எங்கள் ஆசைப்படி வீடு வாங்கியிருக்கிறோம் எனவும், இந்த வீடு சுமார் 1.8 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ளதாகவும் அதை முழுக்க லோனில் கட்டியுள்ளதாகவும் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். தற்பொழுது ஒரு நாள் ஷூட்டிங்கிற்கு சுமார் 50,000 முதல் 60,000 வரை சம்பளம் வாங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. ஹாய், வணக்கம். நான் உங்க பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார். ஊடக போராளி வழங்கும் ஈஸி என்டர்டெய்னிங் நைட் 2024 இட்ஸ் ஹேப்பனிங் ஆன் September 28th. தமிழ் இசை கலாமன்றம் ஸ்காப்ரோல இது நடக்க போகுது. என்னோட சேர்ந்து என்னோட நெருங்கிய நண்பர்கள் Toronto musicians and singers, they are performing with me. The band on that day would be 7 Notes. So கண்டிப்பா வாங்க. நிறைய தமிழ் பாடல்கள், நிறைய fun, நிறைய celebration. Don't miss this Easy Entertaining Night 2024.
See you there. எங்கிருந்து வந்ததிந்த தங்க நதி என் எண்ணம் எல்லாம் கொள்ளை போகுதே. எப்படி எனக்கு தெரியாம? நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகை செட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே $200 அவங்களே கொடுத்தாங்க. ஓ, போனஸா? போனஸா? அது என் கையில இருக்கு. ஆமாங்க, நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகைச்சீட்டு போட்டா $200 போனஸ் கிடைக்குது. பெண்ணழகை பேரழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கநாஸ் ஜுவல் ஹவுஸ், மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில், yellow பில்டிங்கில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான easy24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.